மன்னவனின் மன்னிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم وأوسطه مغفرة. قال رسول الله صلى الله عليه وسلم من تاب قبل أن تطلع الشمس من مغربها. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்களுக்கும் முழுமையாக உண்டாகட்டுமாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற மரணங்களிலிருந்து அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் அருளை விட்டு வெளியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாவத்தினுடைய படுகுழியிலே தன்னை வீழ்த்தி கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இறை அருள் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் எத்தனையோ மக்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு வரமாக, பரிசாக, அன்பளிப்பாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய 2வது பகுதியை மன்னிப்பாக வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வௌஸதுஹு மக்ஃபிரா. ரமலானுடைய 2வது பகுதி இருக்கிறதே, அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய பகுதி. அதை அவர்கள் தவறவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை நாசமடைந்து விடும். ஆகையால் ரமலானுடைய 2வது பகுதியிலே நீங்கள் அதிகமாக உங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அப்பேற்பட்ட நேரத்திலே நாம் இப்பொழுது வீட்டிலிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம குஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. துனூபனா எங்களுடைய தீங்குகளை, ஹதாயானா எங்களுடைய தவறுகளை, குல்லகா எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அத்தனை காரியங்களையும், அத்தனை பாவங்களையும், அத்தனை தீங்குகளையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தை படைத்த இரட்சகனே, அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பவனே, எங்களுடைய எல்லா தவறுகளையும் மன்னித்து அருள் புரிவாயாக என்பதாக ஒவ்வொரு பரலான தொழுகைகளுக்கு பிறகும் இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய 2வது பகுதியிலே கேட்க சொல்லி இருக்கின்றார்கள். எத்தனை மக்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வருடம் நமக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மன்னிப்புக்கூடிய மாதமாக, நம்முடைய தௌபா செய்யக்கூடிய மாதமாக இதை நாம் அமைத்து இருக்கின்றோமா என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், வசாரிஉ இலா மக்ஃபிரா.
அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவதற்கு நீங்கள் விரைந்து வாருங்கள், அப்படியே உட்கார்ந்து இருக்காதீர்கள், வேகமாக வாருங்கள். இலா ஜன்னா, உங்களுக்கு அந்த மன்னிப்பு தேடுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை கூலியாக வைத்திருக்கின்றான். பெருமக்களை, மன்னிப்பு தேடுவது இருக்கின்றதே, உலகத்தில் இது சர்வ சாதாரணமாக நமக்கு தெரியும். மன்னிப்பு தேடுவது என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது சாதாரண விஷயத்தை போல நமக்கு தெரியும். ஆனால் இதனுடைய மதிப்பு, இதனுடைய அந்தஸ்து நாளை மறுமை நாளிலே 99 நன்மைகளை வைத்திருப்பான். ஒரு நன்மை அவனுக்கு கிடைத்து விட்டால் அவன் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவான். அந்த ஒரு நன்மைக்காக சுவர்க்கத்திலே தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய எல்லா உற்றார் உறவினர்களிடம் போய் ஒரு நன்மையை கேட்டுக்கொண்டே இருப்பானே, அந்த நேரத்திலே தான் அவனுக்கு தோணும், உலகத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருந்தால், மன்னிப்பு தேடியிருந்தால் நமக்கு இப்பொழுது லேசாக இருக்குமே என்ற அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த செயல்பாடு நாளை மறுமையிலே மனிதனுக்கு தெரியும், உலகத்திலே அவனுக்கு சாதாரணமாக தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, மக்ஃபிரத் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுமார் 234 இடங்களிலே பயன்படுத்துகிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார், வஹஷியர் ரஹ்மான பில் கைபி, வஹஷியர் ரஹ்மான பில் கைபி, மறைவிலே யாருமே இல்லாமல் தனியாக ஒரு அறைக்குள் ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா? அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வை பயந்தான். வஹஷியர் ரஹ்மான், அந்த ரஹ்மானை அவன் பயந்தால், ஒரு பாவம் செய்ய அவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டால் அவனிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவனுக்கு மக்ஃபிரத் இருக்கிறது. ஒரு பாவம் செய்ய எல்லா விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமைந்து விட்டது, எல்லா நேரமும் கைகூடி விட்டது. ஆனால் அவன் பாவம் செய்ய நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது அல்லவா? அப்படி அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து விட்டாலே போதும், அவனுக்கு சுப செய்தி இருக்கிறது, அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். எப்படி அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டுமோ, அடியார்கள் செய்த அந்த பாவங்களுக்கு, அந்த கரைகளுக்கு, அந்த தீங்குகளுக்கு அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே மன்னிப்பு தேட வேண்டுமோ, அதே போலத்தான் அடியார்களிடம் மன்னிப்பு தேட வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்காதவரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். உலகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது தவறு செய்திருப்பான், ஏதாவது தீங்கு செய்திருப்பான், அவன் இவனை மன்னிக்காதவரை அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவார், வயாஃபு வயஸ்ஃபஹு அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹ். நீங்கள் அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அப்படி என்றால் உங்களில் ஒருவருக்கு மத்தியிலே தவறு இழைத்திருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக மனம் பொருந்தி கொள்ளுங்கள், அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு அதன் கூலியாக அல்லாஹ் சுவர்க்கத்தை தந்து விடுவான் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார், ஒரு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவிற்கு கடுமையாக சிரித்து விடுகின்றார்கள். சகாபாக்களின் சபை கூட்டமாக இருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே, அந்த சபையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சிரித்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக நீங்கள் இந்த அளவுக்கு சிரிப்பதற்கான காரணம் என்ன என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருந்து 2 பேர் அல்லாஹ்வுக்கு முன் வந்தார்கள், மண்டியிட்டு அல்லாஹ்விடம் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்ப ஒருவர் இன்னொருவரை பார்த்து சொன்னார், யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு அநியாயம் செய்து விட்டார்,
ஆகவே எனக்கு இவரிடம் இருந்து நன்மையை வாங்கித்தா என்பதாக அல்லாவிடம் முறையிட்ட பொழுது அல்லாஹ் அநீதம் இழைத்த மனிதனை பார்த்து சொன்னான், நீ அந்த மனிதனுக்கு அநீதம் இழைத்து இருக்கிறாயா, உன்னுடைய நன்மையை அவனுக்கு நீ கொடுத்து விடு. அந்த மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னிடத்திலே நன்மையே இல்லை என்பதாக சொன்னார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ரிப்போர்ட் செய்கிறார், இவர் எனக்கு அநியாயம் செய்து விட்டார், உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு அநீதம் செய்து விட்டார், ஆகையால் அவருடைய நன்மையை பிடுங்கி எனக்கு கொடு என்பதாக ஒரு மனிதர் கேட்கின்ற பொழுது அந்த மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என்னிடத்துல எந்த நன்மையும் இல்லையே, நன்மை இருந்தாதானே கொடுக்க வேண்டும், என்னிடத்திலே நன்மையே இல்லையே என்பதாக சொன்ன பொழுது அநியாயம் செய்யப்பட்டவன் சொன்னார், நன்மை இல்லை என்றால் என்ன, என்னுடைய பாவங்களை அவர் மீது சுமக்க வேண்டும், அவர் மீது சுமத்தப்பட வேண்டும். இந்த செய்தி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார். பிறகு சொன்னார்கள், அல்லாஹ் அந்த மனிதனிடத்துல கேட்கிறான், மேலே பார், தலைக்கு மேலே பார், மேலே சுவனம் தெரிகிறதே. அநியாயம் இழைக்கப்பட்டவன் சந்தோஷத்தால் அவனுடைய முகம் மாறுகின்றது. பார்த்தவுடன் சுவனத்தினுடைய அலங்காரங்களை அவன் வர்ணிக்கின்றான். எவ்வளவு பெரிய சொர்க்கம், எந்த கண்களும் கண்டிராத, எந்த சிந்தனைகளும் சிந்தனை செய்ய முடியாத அப்பேற்பட்ட சொர்க்கத்தை அந்த அநீதம் இழைக்கப்பட்டவன் பார்த்தவுடன் அவனுடைய முகம் சந்தோஷத்திலே மாறுகிறது. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டான், நபியே நாயகமே, இவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் மறுமையிலே படைத்து வைத்திருக்கின்றானா, இந்த சொர்க்கம் யாருக்கு, நபிமார்களுக்கா, இல்லை சித்தீக்கீன்களுக்கா, இல்லை சுகதாக்களுக்கா, யாருக்கு இந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அந்த மனிதன் கேட்ட பொழுது, பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு மனிதன் மீது பாவத்தை சுமத்த வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா, உன்னிடத்திலேயே அந்த சுவர்க்கத்தினுடைய விலை இருக்கிறது, என்ன சுவர்க்கத்தினுடைய விலை என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனை நீ மன்னித்து விட்டால் அவனை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு சுவனத்தை கொடுத்து விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, யாரை நீ தவறு செய்தாய் என்று நீ நிறுத்தி வைத்திருக்கிறாயோ அவரை நீ மன்னிப்பதே இப்பொழுது மன்னிக்கிறேன் என்பதாக அந்த மனிதனை மன்னித்தான். பிறகு அவனுக்கு சொர்க்கம் வாஜிபானது என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகின்றது. பெருமக்களை, மன்னிப்பு என்பது இதுதான். தௌபா செய்ய வேண்டும், அதுதான் சிறந்தது. தௌபா செய்யாதவர்களுடைய நிலை எந்த அளவுக்கு வரலாற்றிலே மோசமாக ஆனது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. அப்பேற்பட்ட ஒரு நிறைவு பகுதியிலே தான் நாம் இப்பொழுது வீட்டிருக்கின்றோம். மஃபிரத்துடைய பகுதி பிறந்து 4 தினங்கள் சென்று விட்டது, இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான், பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே மஃபிரத்தை தேடவில்லை, அப்படியே பொடும்போக்காக இருந்து விட்டான் என்றால் அவன் எந்த அளவுக்கு உலகத்திலேயும் மாலை மறுமையிலேயும் படுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். நரகத்திலே மனிதர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அவர்களுடைய வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நரகத்தினுடைய காப்பாளர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்வார்கள், மாலிக்கே, எங்களுக்கு உங்கள் மீது இரக்கமே இல்லையா, இன்னுமா எங்களை தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதாக அங்கே நரகத்தினுடைய காப்பாளர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த நரகவாதிகள், யார் பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாதவர்கள், பாவம் செய்துவிட்டு ஒரு மனிதன் தௌபா செய்யவில்லை, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லை என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அவனை நரகத்திலே புகுத்திய பிறகு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்ப்பு செய்யப்படும். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அந்த தௌபா செய்யாதவர்களை பார்த்து சொல்வார்கள், எனக்கு உங்கள் மீது கோபம் இல்லை, ஆனால் அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருக்கிறான். ஏன் கோபமாக இருக்கிறான்? நீங்கள் தௌபா செய்யவில்லை, உலகத்திலே பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாததின் காரணமாக அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார். அதனால்தான் இவ்வளவு தண்டனை. அந்த நரகவாதிகள் சொல்வார்கள், யா அர்ஹமர் ராஹிமீ, கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே, எங்களை இந்த வேதனையிலிருந்து நீக்கு. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நரகவாதிகளை, நீங்கள் யா அர்ஹமர் ராஹிமி என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், நீங்கள் கலிமா ஷஹாதாவை சொல்லுங்கள்.
கலிமா ஷஹாதாவை சொல்லுங்கள், உங்களுக்கு வேதனை குறைவு செய்யப்படும் என்பதாக மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தினுடைய காப்பாளர் அந்த நரகவாதிகளை பார்த்து சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்ற அந்த கலிமாவை ஒட்டுமொத்த நரகவாதிகளும் சப்தமிட்டு அவர்கள் அந்த நேரத்திலே உரத்த குரலிலே சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய அந்த நரகவாதிகளுடைய கலிமாக்களுடைய சப்தம் அல்லாவின் அரிசை தட்டியது. அல்லாஹ் உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் சப்தம் எனக்கு கேட்கிறது, அவர்கள் ஷஹாதத்தை மொழிந்து விட்டார்கள். அங்கே போய் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி அந்த முஹம்மதின் உம்மத்துக்கு வேதனையை குறைக்க சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அனுப்பி வைப்பான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த சொல்லை கேட்டு நேராக நரகத்திற்கு வருவார்கள். நரகத்திற்கு வந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், மாலிக் அவர்களே, அநீதம், அதாவது வேதனையை குறைத்து விடுங்கள், நரகவாதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனையை குறைத்து விடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட்டுவிடும். அந்த நரகவாதிகள் எல்லாம் பார்ப்பார்கள், யாரோ ஒருவர் வந்து சொன்னதின் காரணமாக இந்த மாலிக் அவர்கள் வேதனையை குறைத்து விட்டார்களே, நரகத்தினுடைய விளிம்பில் நிற்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து சொன்னார், உடனே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனையை குறைத்து விட்டார்களே என்பதாக அந்த நரகவாதிகள் அந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கு வேதனை குறைந்தது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த நரகவாதிகளினுடைய உடல் எப்படி இருக்கும் என்றால், வேதனை செய்யப்பட்ட உடல் கரிக்கட்டையை எரித்து வெளியே எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல அந்த நரகவாதியினுடைய உடல் இருக்கும். அதை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது விடுவார்கள். ஜிப்ராயிலிடம் அந்த நரகவாதிகள் கேட்பார்களா, நீங்கள் யார்? நீங்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கு வேதனை குறைந்தது என்ற போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தான் உங்களுடைய வேதனையை குறைக்க சொன்னான் என்றார். நான் வேதனையை குறைக்க சொல்லவில்லை, நான் வந்ததின் காரணமாக வேதனை குறைக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய உங்களுடைய கலிமாக்கள் அல்லாஹ்வுடைய அரிசை தட்டியது. அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தார், வேதனையை குறைக்க சொன்னான், வேதனை குறைக்கப்பட்டது. பாவம் செய்தவர்கள், பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாதவர்கள், நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போனால் எங்களுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்பதாக அந்த பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாதவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பெருமக்களை, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் படக்கூடிய இந்த வேதனையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படக்கூடிய வேதனையை அவர்களுக்கு தெரியாது, தெரிந்தால் அவர்கள் சொர்க்கத்திலே நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் என்பதாக கவலையோடு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார்கள் என்பதை ஹதீஸினுடைய வரிகளிலே பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நபியினுடைய இருப்பிடத்தை தேடி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் நபியிடத்திலே சொன்னார்கள், தூபா என்ற அந்த மரத்தினுடைய நிழலிலே கூடாரமிட்டு சுவனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரை பார்த்து அழுது கொண்டு இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அழுகையை பார்த்து, ஏன் அழுகின்றீர்கள், என்ன காரணம், எதற்காக கண்ணீர் வடிக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த நேரத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நடந்த விஷயத்தை சொன்னார்கள். ஜிப்ராயில் நபியிடம் சொன்னார்கள், உங்களின் உம்மத்துமார்கள் பாவம் செய்தவர்கள், பாவம் செய்துவிட்டு தௌபா செய்யாதவர்கள் அங்கே நரகத்திலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், அவர்கள் படக்கூடிய வேதனையும் உங்களிடத்திலே எத்தி வைக்க சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது, பெருமக்களே, உங்களிடத்தில் அவர்களுடைய வேதனையை சொல்லும்படி சொன்னார்கள் என்ற வார்த்தையை கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுகணமே யா உம்மத்தி, யா உம்மத்தி என்பதாக கதறிக்கொண்டும் அழுது கொண்டும் அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு, அல்லாஹ்வின் அரிசை நோக்கி வேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செய்கின்றார். பெருமக்களே, தங்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு இடுக்கு வந்துவிட்டது,
தன்னுடைய சமுதாயத்தில் பாவம் செய்தவர்கள், தௌபா செய்யாதவர்கள் அங்கே நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவோ ரமலான் மாதம் வந்தது, அந்த ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடவில்லை, தௌபா செய்யவில்லை. எல்லா ரமலானையும் நாசமாக்கி விட்டார்கள், எல்லா ரமலானையும் வீணாக ஆக்கி விட்டார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா உம்மத்தி யா உம்மத்தி என்பதாக கதறிக்கொண்டும் அழுது கொண்டும் அல்லாஹ்வுடைய அரிசை போய் தட்டினார்கள். அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், தௌபா செய்யாதவர்கள், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடாதவர்கள் அங்கே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ நினைத்தால், நீ நாடினால் அவர்களுடைய வேதனையை குறைக்கலாம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அங்கே மன்னிப்பு தேடிய பொழுது அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆவை கபூல் செய்து விட்டார். கபூல் செய்துவிட்டு அவர்களை நரகத்திலே வேதனை செய்த பிறகுதான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, தௌபா செய்யாதவர்களுடைய நிலைமையை இவ்வளவு மோசமாக, இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்றால் தௌபா செய்தவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக ஆக்கி வைப்பான் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் எப்பேற்பட்டவன்? அல்லாஹ் குர்ஆனிலே ரஹீம் என்பதாக சொல்கின்றான். ரஹீம் என்றால் கிருபையாளன் என்ற அர்த்தம். நாளை மறுமையிலே அல்லாஹ் கிருபையாளனாக இருப்பான். நாளை மறுமையிலே அல்லாஹ் கிருபையாளனாக இருப்பான். நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்களுக்கு மிகவும் கோபம் உள்ளவனாக இருப்பான். நன்மை செய்தவர்களுக்கு மட்டும்தான் ரஹீமாக இருப்பான். இன்னும் கஃபார், மன்னிக்க கூடியவனாக இருப்பான். உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிவிட்டால் அவர்கள் என்ன செய்வான்? மன்னிக்க கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே ரஹ்மானாக இருப்பான். நன்மை செய்தவர், தீமை செய்தவர் என்று யாரையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, ஒதுக்கி வைப்பதில்லை. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பான். குழந்தையையும் கொடுப்பான், செல்வத்தையும் கொடுப்பான், ஆசை வாசங்களை எல்லாவற்றையும் கொடுப்பான். அப்பேற்பட்டவன் தான் ரஹ்மானாக இருக்கிறான். பெருமக்களே, நாம் எப்பேற்பட்ட அந்த பெயர்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் கஃபார், மன்னிக்க கூடியவனாக, ரஹீம், கிருபையாளன், நாளை மறுமையிலே நம்மை அல்லாஹ் கிருபை குணத்தோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்கு அழுது தொழுது தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நாம் பொடும்போக்காக ஆக்கி வைத்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால் இதிலே பெற்றோர்களும் சமம், பெற்றோர்களும் சமமாக, பெரியவர்களும் சமமாக, எல்லோரும் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய கடமையை தொழாமல் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறானே, பாங்கு இங்கே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அங்கே கிரவுண்ட்ல விளையாடி கொண்டு இருக்கிறானே, நம்முடைய பிள்ளை தொழுதானா இல்லை தொழவில்லையா, அவன் நோன்பு வைத்திருக்கிறானா நோன்பு வைக்கலையா என்ற எந்த ஒரு கண்காணிப்பையும் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் கண்காணிப்பதில்லை, ஆராய்வதில்லை. அவனுடைய போக்கிலேயே விட்டு விடுகின்றனர். மற்ற மாதங்களிலே, மற்ற காலங்களிலே எவ்வளவு பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். வாலிபர்கள், இளைஞர்கள், பிள்ளைகள் ஏதாவது ஒரு விதத்திலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த புனித ரமலானுடைய மாதத்தையும் நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இது பாவம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய மாதம், மக்ஃபிரத் பெறக்கூடிய மாதம். ஆனால் இதே மாதத்திலே நாம் என்ன செய்கின்றோம்? பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கி கொண்டு நாம் விளையாடி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கி கொண்டு நாம் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கி கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? ஊர் சுற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பெருமக்களே, இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் வரமாக, மிகவும் பரிசாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடிய பகுதி, தௌபா செய்யக்கூடிய பகுதி. யாராவது இந்த ரமலானுடைய மாதத்தை கிடைத்து அவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு நாசமாக இருக்கும் என்பதை நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆகையால் இன்றைய தினத்தோடு, இந்த ரமலானோடு நாம் பாவங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு நாம் நன்மைகளை எதிர்நோக்கி எல்லா காலகட்டத்திலும் ஏனைய 11 மாதங்களும் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, அமல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நிரப்பக்கூடியவர்களாக, வாழ்க்கையை ஒரு இபாதத்தாக மாற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா
என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு